மாவட்ட ஆளுநர்களும் இந்நிகழ்வை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலைச்சக்கரம் யோகாவின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி இன்டர்நேஷனல் ஜோன் 5 சேர்ந்த அனைத்து மாவட்ட ஆளுநர்களும் இணைந்து இந்நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையிலே 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் லியோன் அவர்களையும், 2982 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களையும், 3000 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கார்த்திக் அவர்களையும், 3201 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தனசேகரன் அவர்களையும், 3205 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ரமேஷ் அவர்களையும், 3206 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் செல்லா கே ராகவேந்திரன் அவர்களையும், 3211 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் டினோ ஆண்டனி அவர்களையும், 3212 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் தினேஷ் பாபு அவர்களையும், 3231 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சுரேஷ் அவர்களையும் இந்த நேரத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் டிஸ்ட்ரிக்ட் சேர்மன்கள் 2981 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் திட்டத் தலைவர் குணபாலன் அவர்களையும், 2982 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் செங்குட்டுவன் அவர்களையும், 3000 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராமன் அவர்களையும், 3203 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் வெங்கடேஷ் அவர்களையும், 3205 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஜெயராஜ் அவர்களையும், 3006 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் பத்ரிநாத் அவர்களையும், 3211 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் டேனியல் அவர்களையும், 3212 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ஜெகமோகன் அவர்களையும், 3231 டிஸ்ட்ரிக்ட் சேர்மன் ரொட்டேரியன் ஆனந்தமுருகன் அவர்களையும், ரோட்டரி சங்க தலைவர்கள், துணைத் தலைவர்கள், உறுப்பினர்கள் அனைவரையும் இந்நிகழ்ச்சிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். மேலும் தங்களை மேம்படுத்திக் கொள்ள வந்திருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். நிகழ்வின் முதல் நிகழ்வாக ரோட்டரி பிரேயர் வாசிக்க 2981 டிஸ்ட்ரிக்ட் கோ சேர்மன் ரவிசுந்தர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரோட்டரி வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறுவன அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வக்க நிறுவன அறத்துறைகளுக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மேய்ப்பொருடைய ஆழமாக எடுத்துக்கொள்ளவும், அனைத்து மக்களுடைய தன்னம்பிக்கையும் அமைதி நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தலைகளையும் பாகுபாட்டையும் நீக்கவும், பொருளாதார சமயத்திலே களையவும், மேலும் மாநிலத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்புடனும் திறனும் வாழ்கிற புனிதமான தொழிலை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பால் நீயே என்று போகிற எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான எல்லோரும் விரும்புகின்ற தந்தையை இங்கே கூடியுள்ள ரோட்டிகளை எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இறைஞ்சுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. நிகழ்வின் அடுத்த நிகழ்வாக இறை வேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவம் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நாளும் இனிவரும் நாட்கள் அனைத்தும் அற்புதங்கள் நிறைந்த நாட்களாக அமைத்துக் கொடுக்கும் பிரபஞ்ச சக்திக்கு நன்றி. அதற்கான உதவி புரியும் இறை சக்திக்கும் குருமார்களுக்கும் நன்றிகள். வெற்றி புன்னகையுடன் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமே ஐயா ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க ஐயா, கேக்குதுங்களா? ஆமா, கேக்குதுங்களா? ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க. பண்ண முடியலைங்க, அது செல்ல ஏதோ ப்ராப்ளம். ஹேண்ட் ரைஸ் பண்ண முடியல. ஓகே, குரு வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காங்கள், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல்,
தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல். தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகறை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றி நன்றி ஐயா. தொடர்ந்து ஆசன பயிற்சிகளையும் மூச்சு பயிற்சிகளையும் அளிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஐயா. நன்றி. நன்றிங்கம்மா. கால்கள் நேரம் நீட்டுங்க. நல்லா ஆழ்ந்த ஒரு மூச்சு இழுத்து விடுங்க. பயிற்சி நாம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பயிற்சிகளை எல்லாம் கொஞ்சம் நீங்க செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? 5 மணிக்கு எழுந்திரிச்சு ரெடி ஆயிட்டீங்கனாலும் இந்த அசைவு பயிற்சிகளை நீங்க செஞ்சு முடிச்சுட்டு ஆசனம் செய்யறதுக்கு தயாரா இருந்தீங்கன்னா நம்ம அடுத்தடுத்து 2-3 ஆசனங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம பயிற்சி செய்யலாம். சரிங்களா? விரல்களை மடக்கி நீட்டுங்க. 1 2 3 4 5. அப்படியே கால் பாதத்தை வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அப்படியே ரைட் லெக் மடக்கி நீட்டுங்க. லெஃப்ட் லெக், ரைட் லெக், லெஃப்ட் லெக். நன்றாக மூச்சல் தொடங்க. அப்படியே நின்ற நிலைக்கு வந்துடுறோம். கால் இந்த குதிக்கால் மட்டும் நல்லா மேல உயர்த்தி இறக்குங்க கீழே. 1 2 3 4 5 6 7 8 9 10. கால் விரல்களை மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. அடுத்ததாக ஆசன பயிற்சிகள். தாடாசனம். கைகள் மேல வைத்து கை கோர்த்துக்குங்க. உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்து மாதிரி திருப்பி நல்லா மேல உயர்த்துங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. நன்றாக மூச்சல் விடுங்க. அடுத்ததாக பாதகஸ்தாசனம். கை சேர்த்து வச்சுக்கிறோம், காலை சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் நல்லா மூச்சு விட்டுட்டே மேல கொண்டு வாங்க. நேரா வந்ததுக்கு அப்புறம் மூச்சு விட்டுட்டு மூச்சு விட்டுக்கிட்டே பேக் பண்ணி ஒரு 4-5 செகண்ட் அப்படி வச்சிருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவாக மூச்சு விட்டுக்கிட்டே கை கீழே கொண்டு வாங்க. கீழே கொண்டு வந்துட்டு நல்லா கால் விரலை டச் பண்ணுங்க. அப்படியே பின்னங்கால் இந்த கணுக்கால் கிட்ட பிடிச்சுக்கிறோம். உடம்ப நல்லா கீழ் நோக்கி இழுக்கணும். நல்லா இழுத்து தலையை கீழே கொண்டு போய் டச் பண்ற மாதிரி கொண்டு வாங்க. அப்படியே ஒரு 20 செகண்ட். 1 2 3 4 5 6 7 8 9
10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஓய்வு. அப்படியே மூச்சு இழுத்துட்டே மேல வாங்க. நேரா வந்துருங்க. மூச்சை விட்டுருங்க. மீண்டும் மூச்சிலுங்க. இழுத்துக்கிட்டே பேக் பண்ணி அப்படியே ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மெதுவா கையில் கீழே இருக்குங்க. நல்லா காலம் மேலும் கீழும் கொஞ்சம் உயர்த்தி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. மீண்டும் நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. பாதகஸ்தாசனம். பின்வளையும் ஆசனம் இதுலயே வருது, முன்வளையும் ஆசனமும் இதுலயே வருது. நல்ல உடலை இலக்கப்படுத்துகிறது. கண்களுக்கு நல்ல பயிற்சி, மூளைக்கு நல்ல ஆற்றலை தருகிறது, கால்களுக்கு நல்ல வலிமை தருகிறது, ஜீரண உறுப்புகளை பலப்படுத்துகிறது. பாதகஸ்தாசனம். நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடுறோம். அமர்ந்த நிலையில வக்ராசனம். ரைட் லெக் எடுத்து லெஃப்ட் சைடு வைங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல ரைட் லெக் நல்லா பிடிச்சிருக்கு. நம்மளோட ரைட் ஹேண்டு முதுகுக்கு பின்னாடி இருக்கணும். நன்றாக ரைட் சைடு நல்லா திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. ரைட் லெக் நேரா நீட்டி வச்சிருங்க. லெஃப்ட் லெக் மடக்குங்க. ரைட் சைடு கொண்டு வந்து வைங்க. ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பிடிச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் நேர் பின்னாடி கொண்டு போய் முதுகுக்கு பின்னாடி வச்சிருங்க. லெஃப்ட் ஹேண்ட் முதுகுக்கு பின்னாடி வச்சுக்கிறோம். நல்லா லெஃப்ட் சைடு திரும்புங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா வந்துட்டு நல்லா மூச்சு விடுங்க. நன்றாக ஆழ்ந்த மூச்சு விடுறோம். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்முடைய உடல் ஆரோக்கியமா இருந்தா தான் நல்லா வேலை செய்ய முடியும், நல்லா டயர்ட் இல்லாம இருக்க முடியும். அதுவும் நம்முடைய முதுகுத்தண்டு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அப்பதான் நம்ம உடல் சீரா இருக்கும். அந்த முதுகுத்தண்டு ஒட்டி இருக்கக்கூடிய நரம்பு மண்டலங்களை பலப்படுத்தி நல்லா ஸ்ட்ரெயிட்டா போறக்கூடிய அந்த திறனை நமக்கு அளிக்கும் இந்த வக்ராசனம், அர்த்தமச்சேந்தாசனம், திருகுநிலை ஆசனங்கள். ஓகேங்களா? நேரம் நீட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே படுத்த நிலைக்கு வந்துடுறோம். ஒன் சைடா திரும்பி மெதுவா படுங்க. நேரம் ஆட்டிக்கங்க. நன்றாக மூச்சு தொடங்க. ரைட் லெக் மடக்கி நல்லா டச் பண்ணுங்க. ஜஸ்டோட நல்லா ஒட்டி இருக்கணும். தாடை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு கால் நேரா இருக்கும். ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. லெஃப்ட் லெக் நல்லா மடக்கி பிடிங்க. நல்லா தாடை டச் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஒரு கால் நேரா இருக்கட்டும். ஓய்வு. நன்றாக மூச்சு தொடங்க. அர்த்த சக்கராசனம் நல்லா ஜீரண உறுப்பை பலப்படுத்துகிறது. அர்த்த சக்கராசனம். கால் ரெண்டையும் மடக்கி பிடிச்சு கையை நல்லா தரையில் வச்சிடறோம். இடுப்பு நல்லா மேல் நோக்கி உயர்த்துங்க. நல்லா மேல் நோக்கி உயர்த்தி இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இடுப்பு நல்லா தூக்குங்க. தொடை பகுதிக்கு நல்லா ரத்தோட்டம் போகும். இடுப்பு பகுதி நல்லா ஆரோக்கியம் அடையும்.
நல்லா இடுப்பு மேல தூக்கி வச்சிருங்க. ஒரு 15 எண்ணிக்கை வச்சிருந்துட்டு மெதுவா கீழே இருக்கிறோம். மெதுவாக கால் நேரம் நீட்டுங்க. நன்றாக மூச்சு தொடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடுங்க. அடுத்ததாக பவனமுக்தாசனம். 2 காலையும் நல்லா மடக்கி பிடிச்சிருங்க. காடை ஸ்ட்ரெச் பண்ண ட்ரை பண்ணுங்க. நல்லா மடக்கி பிடிக்கிறவங்க இந்த லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக் பாத்தையும், ரைட் ஹேண்ட்ல லெஃப்ட் லெக் பாத்தையும் பிடிச்சு கூட டச் பண்ணலாம். ஓய்வு. நன்றாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. அப்படியே குப்புறப்படுத்துருங்க. முதலையாக நன்றாக மூச்சு விடுங்க. முதலை ஆசனம். நல்லா முதுகு தண்டுவரம் வந்து நல்லா சீரடையும். நேராக அந்த முதுகு தண்டுடைய அமைப்பு வந்து நேராக அமரும். இப்படி வச்சு படுத்து இருந்துட்டு நல்லா மூச்சு விட்டு விடுங்க. முதுகு தண்டுக்கு வந்து நல்லா ஓய்வு கிடைக்கும். அந்த முதுகுத்தண்டுடைய அமைப்பு ஏதாவது சீர் இல்லாம இருந்துச்சுன்னா இந்த ஆசனத்துல நல்லா படுத்து மூச்சு விட்டுடும் போது கால்கள் வச்சு குதிக்கால் ரெண்டையும் ஒரே நேரா வச்சிடணும். அந்த முதுகுத்தண்டு வந்து ஸ்ட்ரைட்டா வரும். இடுப்பு வலி தொடர்ந்து இருந்துச்சுனாலும் இந்த பயிற்சியை கரெக்டா செஞ்சு பார்க்கணும். இப்படி காலை சேர்த்து வைக்கும் போது இந்த குதிக்கால் ரெண்டும் நேரா அமல் இருக்கணும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு பலகையை நேற்று குத்தலா வச்சுட்டு அந்த பலகையை டச் பண்ண மாதிரி நேரா வச்சு பண்ணீங்கன்னா முதுகுத்தண்டு சீரடையும். முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய வலிகள் தீரும். கை வைக்கணும். தோல் ரொட்டி கை வைங்க. பேக் பண்ணி 1 2 3 4 5 6 7 8 9 10 போய் நன்றாக மூச்சு கொடுங்க. நல்லா ஆழ்ந்த மூச்சு கொடுங்க. புஜங்காசனம். நல்ல மார்பு பகுதி விரிவடையும். மார்பு பகுதியில் நுரையீரலுக்கு நல்ல ஆற்றலை தருகிறது. நல்ல சுவாசம் நன்றாக போகும். முதுகுத்தண்டு வலிமை அடைகிறது. அதே போன்று சலபாசனம். இந்த புஜங்காசனம் செஞ்சுட்டு சலபாசனம் கண்டிப்பா நம்ம செய்யணும். அப்பதான் முதுகுத்தண்டுக்கு ஒரு இளமையான வலிமை தரும். Eight, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய். நன்றாக மூச்சு தொடங்க. இந்த புஜங்காசனம் சலபாசனம் செய்யும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சக்தி ஓட்டம் மூலாதாரத்துல இருந்து சகசார வரைக்கும் நல்ல ஒரு ஆற்றலை தரும். நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. வீல்லாசனம். காலை மடக்கி பிடிங்க. காலை மடக்கி பிடிக்கும்போது பிடிக்க முடியாதவங்க நீங்க ஓய்வா இருக்கிற நேரத்துல டச் பண்ணுங்க. இப்படி மடக்கி பின்னாடி அடிக்கிற மாதிரி டச் பண்ணுங்க.
இப்படி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா தசைகள் இலக்கமாகி கொஞ்சம் கால பிடிக்கக்கூடிய சூழல் நல்லா வரும். இந்த அளவுக்கு முட்டாம இருந்துச்சுனாலும் டச் பண்ணி பிடிக்கிற அளவுக்கு வந்துடும். சரிங்களா? வில்லாசனம் கால பிடிச்சிருங்க. அப்படியே மேல வெட்டுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15. ஓய். நன்றாக மூச்சுக்கணும். நல்லா ஆழ்ந்த மூச்சல் தொடுங்க. வில்லாசனம் செய்யறதுனால நம்முடைய ஜீரண உறுப்புகள் பலமடைகிறது. கணையம் நன்றாக வேலை செய்யும். கல்லீரல், மண்ணீரல், சிறுகுடல், பெருங்குடல் எல்லா உறுப்புகளுக்கும் நல்ல ஒரு பயிற்சி. அதே போன்று அப்படியே அதிலேயே உருளாசனம். 2 காலை பிடிச்சிட்டு ரைட்டு லெஃப்ட் நல்லா உருண்டோம்னா கிட்னில இருக்கக்கூடிய கல்லு அழுக்குகள் படிமனம் படிஞ்சிருந்ததுனாலும் அதெல்லாம் சரியாயி வெளியில வந்துடும். இந்த கல் உருவாகிறதுக்கு சான்ஸே கொடுக்காது. இந்த பயிற்சி செய்யறவங்களுக்கு கண்டிப்பா கல் உருவாகாது. ஓய். நன்றாக மூச்சு தொடங்க. அப்படியே காலை சேர்த்து வைங்க. சொல்றது கை வைத்து நல்லா முட்டி போட்டு அமர்ந்த நிலைக்கு வந்துருங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே கால் முட்டியை கை முட்டியோட சேர்த்து வச்சு நேரம் வந்துருங்க. மூச்சு பயிற்சி. இந்த கை மணிக்கட்டும் இந்த சோல்டரும் நேரா இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அப்படித்தான் செய்யறதுக்கு வசதியா இருக்கும். அப்படியே மூச்சு இழுத்து மேல பாருங்க. நல்லா அண்ணாந்து பாருங்க. இடுப்பு நல்லா கீழ் நோக்கி வளைத்து மேல பாருங்க. மூச்சு விட்டுக்கிட்டே இடுப்பு மேல இருக்குங்க. தலை கீழே கொண்டு போங்க. இப்ப வந்து நம்ம பப்புள் மாதிரி மேல் நோக்கி உயர்ந்திருக்கணும். அப்படியே மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. இடுப்ப கீழே வளைங்க. டவுன். இடுப்பு மேல ஏற்றி தலை கீழே கொண்டு போங்க. அப். மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. டவுன். கீழே கொண்டு போங்க. மூச்சு விட்டுட்டே மேல வாங்க. அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். அப். டவுன். ஓய்வு. அமர்ந்த நிலைக்கு வாங்க. நேரம் ஆயிட்டுக்குங்க. சுகாசனத்தில் அமர்ந்துக்குங்க. லெஃப்ட் லெக் எடுத்து நம்மளோட உடம்போட சென்டரா குதிக்கால் இருக்க மாதிரி வச்சு நல்லா ஒட்டி வைங்க. நல்லா ஆசன வாயு பக்கத்துல நல்லா ஒட்டி வச்சிருக்கிறோம். அடுத்தது வலது காலை எடுத்து ஒட்டி வச்சுக்கோங்க. இந்த நிலையில நீங்க ஆசனங்கள் தியானம் செய்வது மிக சிறப்பாக இருக்கும். நல்லா உட்கார்ந்துக்கிறது வசதியா இருக்கும். இயல்பாக நம் உடல் இருக்கும். தொடர்ந்து நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பயிற்சி செய்யலாம். நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுங்க. இன்றைக்கு நாம ஒரு தியான பயிற்சியவே செஞ்சிடலாம். சரிங்களா? நேராக அமர்ந்துக்கிறோம். முதுகு தண்டை நேரா வச்சுக்கிறோம். அப்படியே மூச்சு காட்டுற கவனிங்க. மெதுவாக மூச்செழுத்து மெதுவாக விடுங்க.
அப்படியே கண்களை மூடிக்குங்க. மெதுவா மூச்செடுத்து மெதுவாக விடுங்க. உங்களுடைய முதுகுத்தண்டு நேரா இருக்குதா அப்படிங்கிறத நீங்க ஒரு கவனத்துக்கு கொண்டு வந்துருங்க. தலை நேரா இருக்குதா அப்படிங்கிறதுல கவனத்தை வைங்க. நம்முடைய கைகள் சின்முத்திரையிட்டு நேராக இருக்கின்றது. மெதுவாக சுவாசத்தை உள்ளே இழுக்கின்றோம். மெதுவாக நம்முடைய சுவாசம் வெளிவரும் நேரத்தில் அதை கவனித்து நன்றாக வெளியேற்றுகின்றோம். பொறுமையாக மெதுவாக வெளியேற்றுகின்றோம். நம்முடைய சுவாசம் உள்ளே செல்வதை கவனித்து உள்ளே செல்லும் பொழுது நன்றாக உள்ளே இழுக்கின்றோம். முழுமையாக இழுக்கின்றோம். நல்லா நெஞ்சுக்கூடு விரிவடை வரைக்கும் நல்லா மூச்சு இழுங்க. மெதுவாக மூச்சு காற்றை வெளிவிடுங்க. அப்படியே நம்முடைய நெஞ்சு பகுதி சுருங்கி காற்று வெளியேறத கவனிக்கிறோம். ஆழ்ந்து மூச்சிலுங்க. மெதுவாக மூச்சு விடுங்க. நம்முடைய மனம் அமைதியாக இருக்கின்றது. நம் உடல் ஆரோக்கியமாக இருக்கின்றது. நாம் ஆசனங்கள், மூச்சு பயிற்சிகள் செய்து நம் உடலை வலிமையாக, ஆரோக்கியமாக, எந்தவித வலி இல்லாமல் இருப்பதன் மூலமாக நம்முடைய மனம் அமைதி அடைகின்றது. நம்முடைய மனதில் அமைதி குடிகொண்டுள்ளது. நம்முடைய மனம் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. இந்த அற்புதமான இனிய காலை வேளையிலே தூய்மையாக நமக்கு கிடைக்கூடிய பிரபஞ்ச ஆற்றல் உடல் முழுவதும் முழுமையாக பற்றி படர்ந்து நம் உச்சி முதல் பாதம் வரை உள்ள அனைத்து உறுப்புகளையும் அமைதியாக நல்ல ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறது. நம்முடைய உடலை சுற்றிலும் ஆரா பவர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி முழுமையாக நம் உடலை நன்கு ஆரோக்கியப்படுத்தி அமைதியாக வைத்திருக்கின்றது. நாம் இருக்கும் இடத்தில் பிரபஞ்ச ஆற்றல் நிரம்பி நல்ல நம் இருக்கும் இடம் சுற்றிலும் நம் உடம்புக்குள்ளும் முழுமையான பிரபஞ்ச ஆற்றலை ஏற்படுத்துகிறது. நாம் ஆழ்ந்து சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நம் உடலில் வாதம், பித்தம், கபம் முழுமையாக ஆரோக்கியப்படுத்தி சமமாக இருப்பதன் மூலமாக நம் உடல் சீராக நல்ல ஆரோக்கியமாக இருப்பதை கவனிக்கின்றோம். நம் உடலில் ஏதாவது ஒரு இடத்தில்
ஆரோக்கிய குறைவு இருக்கும் இடத்தில் கவனம் வைத்து நன்றாக சுவாசத்தை அந்த இடத்தில் செலுத்துவதன் மூலமாக, நம்முடைய கவனத்தை அந்த இடத்தில் செலுத்துவதன் மூலமாக அந்த இடத்தில் முழுமையான வெப்ப ஆற்றல், காற்றோட்டம், நல்ல இரத்தோட்டம் கிடைப்பதன் மூலமாக அந்த தேவையடைந்த பகுதிகள் முழுமையாக ஆரோக்கியமடைந்து படிப்படியாக அந்த வலிகள் குறைந்து குணமளிப்பதை நாம் கவனிக்கின்றோம். நல்லா ஆழ்ந்த மூச்சில் தொடங்க. தொடர்ந்து நம்முடைய முதுகுத்தண்டு நேராக இருப்பதை உணர்கின்றோம். மூலாதாரம், சுவாதிடானம், மணிபூரகம், அநாதகம், விசுக்தி, ஆஞ்சை, சகசாரம், 7 சக்கரங்களுக்கு முழுமையான ஆற்றல், பிராண ஆற்றல் கிடைத்து முழுமையான ஆரோக்கியமாக வலிமையாக இருப்பதை நாம் உணர்கின்றோம். நல்லா ஆழ்ந்த மூச்சு தொடங்க. நம்முடைய கவனங்கள் முழுவதும் நிகழ்காலத்தில் உள்ளது. நம்முடைய மனம் எதிர்காலத்துக்கோ கடந்த காலத்துக்கோ, அதாவது இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை நாம் கவனத்துக்கு கொண்டு வரும் பொழுதும், நடந்து முடிந்ததை நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கும் பொழுதும் நாம் நிகழ்காலத்தை விட்டு விலகி செல்லுகிறோம். அந்த மாதிரி நம்ம நிகழ்காலத்தை விட்டு நம்முடைய கவனம் வெளியே செல்லும் பொழுது நமக்கு தியானம் என்பது எட்டாக்கனியாக இருக்கின்றது. நாம் முழுமையாக நிகழ்காலத்தில் கவனம் வைத்து அமைதியாக இருக்கும் பொழுது தியானம் நன்றாக அமைகிறது. தியானம் என்பது நாம் நிகழ்காலத்தில் கவனம் வைத்து அறிவு நிலையில் நிலை கொண்டு அறிவு நிலையில் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் செய்வதால் நாம் முழுமையான தியானத்தை அடைகின்றோம். அதற்கான பயிற்சியே நாம் அமர்ந்து எண்ணங்களை சீர்படுத்தி நாம் மனதை ஒழுங்குபடுத்தி உடலை ஒழுங்குபடுத்தி பயிற்சி எடுத்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து நாம் தியானங்கள், ஆசனம், மூச்சு பயிற்சி, நல்ல எண்ணங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை உள்வாங்கி நாம் ஒவ்வொரு நாளும் படிப்படியாக அறிவை அடைவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்து நாம் வெற்றி அடைவோம். நாம் செயல்படக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நாம் வெற்றி அடைவோம். முழுமையான ஒரு தியானத்தில் இருந்து ஒரு காரியங்களிலும் செயல்படும் பொழுது நாம் முழுமையான வெற்றியை அடைகின்றோம். எண்ணங்களை தூய்மைப்படுத்துவோம், மனதை தூய்மைப்படுத்துவோம், உடலை தூய்மைப்படுத்துவோம். முழுமையான ஆரோக்கியமான ஒரு மகிழ்ச்சியான வாழ்வினை நாம் பெற்று அதை இவ்வையகமும் பெற நாம் துணை நிற்போம். ஆழ்ந்து மூச்சிடுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சிடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே கைகள் எடுத்து கைகளை உரசி நன்றாக உரசி கண்கள் மூடியிருக்கு. கண்கள் மேல குவித்து வைத்து உள்ளங்கையை கண்களின் மீது குவித்து வைத்து மெதுவாக உடல் முழுவதும் தடவிக்கொள்கிறோம்.
அப்படியே கைகள் உள்ளங்கை வச்சு அப்படியே விழிச்சு உள்ளங்கையை பாருங்க, கண்ணை திறந்து பாருங்க உள்ளங்கைய. அப்படியே கையை லாங்கா கொண்டு வாங்க. கையில் எடுத்துக்கலாம். நல்ல உடல் ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை அடைந்ததை உணர்ந்திருப்பீர்கள். தொடர்ந்து இப்பயிற்சிகளை செய்யுங்க. முழுமையான ஆரோக்கியம் பெறலாம். நல்லா கால் நேரம் நீட்டி சாந்தியாசனையில படுத்துருங்க. ஒன் சைடா திரும்பி மெதுவா படுங்க. இடுப்புலி இருக்கிறவங்க ரொம்ப கவனமா படுக்கணும். நேரா படுத்துருங்க. கண்கள் மூடி மூச்சு காற்றையே கவனிங்க. ஆழ்ந்து மூச்சுலங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சுலங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சுலங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. மீண்டும் நல்லா ஆழ்ந்து மூச்சுலுங்க, மெதுவாக மூச்சு விடுங்க. அப்படியே கைகளை மெதுவா மேல உயர்த்தி ரைட் லெஃப்ட் திரும்பி எழுந்துச்சு கொண்டுக்குங்க. வாழ்த்துக்கள். சிறப்பான பயிற்சி, அழகா செஞ்சீங்க. அனைவருக்கும் நல்ல ஆரோக்கியம் பெற வாழ்த்துக்கள். இந்த நல்லதொரு வாய்ப்பினை நமக்கு வழங்கி கொண்டிருக்கூடிய ரோட்டரி சங்கங்களுக்கும் அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி அம்மா. வாழ்த்துக்கள். கௌரி மனோபாத்திராமா.